வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வேலண்டைன்ஸ் டே இது எதுக்காக உலகம் முழுக்கவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஏன்பா காதலர் தினத்தை பற்றி ஏதோ தமிழில் போட்டுட்டு இதை தாத்தா காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல, இல்லை நாம இல்லை, நீங்கள் காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு காரணமே எந்த ஒரு நபர் தாங்க. இவர் ஒரு பாதிரியார் தான் உலகம் முழுக்க காதலர் தினத்தை மக்கள் கொண்டாட காரணமாக அமைஞ்சிருக்காரு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா வேலண்டைன். இப்போ புரியுதா? அந்த டேவோட பேர் வேலண்டைன் தான். வேலண்டைன்ஸ் டே, செயின்ட் வேலண்டைன்ஸ் டே, அப்படி இல்லைனா ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் வேலண்டைன். இப்படி இந்த ஒரு நாளுக்கு, February 14ன்ற ஒரு நாளுக்கு 3 பெயர்கள் இருக்குது. இந்த கதை என்னன்றதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் முடிவில் இப்படி தான் காதலர் தினம் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு இருக்கான்னு உங்களுக்கே வியப்பு ஒன்று ஏற்படும். இப்போ ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். இந்த ரோம் மக்கள் இருக்காங்களே, அவங்க February 13 February 15 வரைக்கும் ஒரு பண்டிகையை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பண்டிகைக்கு பேர் தான் லுப்பர்காலியாவின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகை நேரத்தில் ஆண்கள்லாம், அந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் இருக்க ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நாய்களையும் ஆடுகளையும் பலியிடுவாங்க. பலியிட்டு அந்த ரோமம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து பெண்களை அடிப்பாங்க. அந்த ரோமத்தை வச்சு பெண்கள் மேலே அடிப்பாங்க. பெண்களுக்கு என்ன நம்பிக்கைனா, கரு உறுதலை இந்த ஒரு சடங்கு வலுவாக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆண்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, நமக்கு திருமணம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ இப்படி 2 பக்கமாக மியூச்சுவலாக நம்பிக்கைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் அந்த டைமில் அந்த பண்டிகையில் அவ்வளோ பெருசாக பேசப்பட்டு இருந்துச்சு. அந்த பண்டிகையோட முடிவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவளையில் இந்த பெண்களோட பெயர்களை எழுதி சீட்டுகளை உள்ளே போட்டுருவாங்க. அந்த சீட்டுகளை அதுக்கப்புறம் குலுக்கிட்டு ஒவ்வொரு ஆண்மகனும் எடுக்க நேரிடும். அவங்க எடுத்த பிற்பாடு அந்த குறிப்பிட்ட பெண்ணோட பெயர் இருக்கும்ல, அந்த பெண்கிட்ட போயிட்டு அவங்களோட காதலை தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இந்த ஆணை பிடிச்சிருந்தா கல்யாணம் வரைக்கும் போகும், அப்படி இல்லைனா திருமணம் நடக்காது. அதோடு கட் பண்ணிட்டு அடுத்தடுத்த சடங்குகளுக்கு இவங்கெல்லாம் உட்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு பண்டிகை பயங்கரமா போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு பேரரசர் உதயமாகிற வரைக்கும். அவர் தாங்க ரோமோட பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் அவர்கள். இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்கள் திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு தடையை கொண்டு வந்துடுறாரு. என்ன தெரியுமா காரணம்? அதுக்கு ஆண்கள் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடல் உறவில் ஈடுபட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட திறன் குறைய ஆரம்பிச்சிடும். போர் செய்கிற திறன் உங்களுக்கு முழுமையாக குறையிற வாய்ப்பு இருக்கிறதுனாலேயே இந்த தடையை நான் கொண்டு வரேன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ ஊர் முழுக்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெண் துணை இல்லாமல் வாழணும், அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த பாதிரியார் பேர் தான் வேலண்டைனுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருமணம் பண்ணுற இயக்கத்தில் பல பேரும் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அது போல் ஜோடிகளுக்கு மன்னருக்கு தெரியாமல் திருமணம் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு வேலண்டைன் அவர்கள். இந்த விஷயம் ஒரு வழியாக மன்னரோட காதுகள் வரைக்கும் போயிடுது. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாதிரியாரை கைதும் பண்ணிட்டாங்க. கைது பண்ணி மரண தண்டனைக்கான நாளையும் குறிச்சிட்டாங்க. எதுக்காக மரண தண்டனை பார்த்தீங்களா? இந்த வேலண்டைன் சிறையில் இருந்த அந்த நேரத்தில் சிறை காவலரோட பார்வையற்ற மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் அஸ்டோரியஸ். இந்த அஸ்டோரியஸ்க்கும் வேலண்டைனுக்கு இடையில காதல் மலருது. பொண்ணோட லவ் மேட்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சதும் சும்மா இருப்பாரா? அதுவும் சீக்கிரமாக சாக போகிற ஒருத்தனை பொண்ணு லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அஸ்டோரியஸை வீட்டு காவலில் வச்சிடறாரு. வச்சதுக்கப்புறமா வேலண்டைன் ஏங்குறாரு. தன்னோட காதலியை பார்க்க முடியலன்னு சொல்லி ஏங்குறாரு. அந்த நேரத்தில் தான் முறையாக ஒரு காதல் கடிதத்தை அவர் எழுதுறாருங்க. ஸோ இப்போ வேலண்டைன் டே சார்ந்து நிறைய பேரும் கிரீட்டிங் கார்ட்ஸை கொடுப்பாங்க பார்த்தீங்களா? உலகத்திலேயே முறையாக இந்த கிரீட்டிங் கார்டு அப்படின்றது வரதுக்கு காரணமே இந்த இடம் தான். சிறைக்குள்ளே இருந்தபடியே தன்னோட காதலிக்கு ஒரு துண்டு சீட்டில் காதல் கவிதை எழுதி கொடுக்குறாரு வேலண்டைன். இதுக்கப்புறம் வேலண்டைனை கல்லால் அடித்து பல பேரும் காயப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவருக்கு தலையை வெட்டுற தண்டனை தான், ஆனால் அதுக்கு முன்னாடி கல்லால் அடித்து சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிபி 270 February 14 வேலண்டைனோட தலை துண்டிக்கப்படுது. ஒரு மரணத்தில் உருவானது தான் காதலர் தினம் அப்படின்றது. இவரோட தலை துண்டிக்கப்பட்டதுமே பல பேரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு சில மக்கள், எவ்வளோ பெரிய விஷயம், பார்வையற்ற ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு, இங்கே உள்ளூரில் காதல் பண்ணிட்டு இருந்த பல பேருக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காரு, இவர் மக்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு, காதலுக்காக தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நாள்பட அதிகமாக பேச்சு வலுக்க ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் கிபி 498 வருஷம் என்ன ஆகுது, போப் ஜெலசியஸ் மூலமாக டிக்ளேர் பண்ணப்படுதுங்க. இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் February 14 காதலர் தினம் கொண்டாடப்படும்னு சொல்லிட்டு. வேலண்டைனோட தலையை வெட்டப்பட்ட அந்த நாள் தான் நாம் ஒவ்வொரு வருஷம் February 14 அப்பவும் காதலர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை அறிவித்ததே ஒரு போப்பு தான். சம ஸ்டோரி இல்லைங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த காதலர் தினம் அப்படின்னாலே ஒரு வயது வந்த ஆண்மகனோ ஒரு வயது வந்த பெண்ணோ அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட நேசம் அடுத்த லெவலுக்கு போகிறது, அது காதலில் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம், இப்படியே படிப்படியாக போகிறது நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக பெட்ஸ் இருக்குல்ல, அதன் மேலே வைக்கிற நேசமும் ஒரு காதல் தான். தாய் மகன் நேசம் இருக்குது பாருங்க, அதுவும் ஒரு காதல் தான்.
உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் ஒரு காதல் தான். இப்படி உலகத்தில் நீங்கள் நேசிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஆராதிக்கிற ஒரு நாளாக தான் இந்த February 14 காதலர் தினத்தை நாம் பார்க்கணும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உண்மையான அர்த்தமே இதுதான். ஆனால் இதை தெரியாமல் பல பேரும் குழம்பிக்கிட்டு இருக்கிறது காதலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் இல்லை காதலன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த நாள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. இந்த ரெமோ படத்தில் இந்த ஒரு அனிமேஷன் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இது குட்டி ஏஞ்சல் கையில் போரை வச்சுட்டு வரா மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதை வந்து காதலோட அடையாளமாக சொல்லுவாங்க. உலகளாவிய காதல் அடையாளமாக இதை சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கியூபிட் அப்படின்னுவாங்க. அதாவது இந்த கிரீக் மித்தாலஜி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ண ஒரு கேரக்டருங்க இது. இந்த கேரக்டரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஈராஸ். இந்த கிரீக் மித்தாலஜியில் லவ் அண்ட் ப்ரோக்ரியேஷன், அதாவது காதல் மற்றும் இனப்பெருக்கத்திற்கான கடவுளாக போற்றப்பட்டவங்க ஆஃப்ரோடைட்டி. இந்த ஆஃப்ரோடைட்டியோட மகன் தான் இந்த ஈரோஸ் என்கிற கியூபிட். இந்த கியூபிட் கையில் இருக்க அம்பு ஒரு விதமான அன்புன்னு பல படங்களை சித்தரிச்சிருப்பாங்க. அதாவது இந்த அம்பை ஒரு நபர் மேலேயோ இல்லை ஒரு பெண் மேலேயோ கியூபிட் எரிஞ்சிட்டா உடனே காதல் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, கியூபிட் கையில் 2 அம்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அம்பு காதல் மலர வைக்கிறதுக்கு, இன்னொரு அம்பு 2 பேருமே ஹேட் பண்ணுறதுக்கு. நீ பிடிக்கல நான் பிடிக்கலன்னு 2 பேரும் சொல்லிட்டு பெரிய இடத்துக்கு. ஸோ இது தெரியாமல் பல பேரும் இந்த கியூபிடை அந்தளவுக்கு உயர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்பு மட்டும் வச்சிருக்க கியூபிட்னு. ஓகே, அடுத்ததான் ரோஜா. இந்த ரோஜாக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காதலர் தினம். வேற லெவலில் இருக்கும் படம். இப்போ வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும். அதுவும் February 14 அந்த படத்தை டிவியில் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. படத்தோட டைட்டிலே காதலர் தினம் வேறையா, அதுவும் டெம்ப்ளேட் ஃபுல்லாக ரோஸ்லேயே செஞ்சுருப்பாங்க. நாமளும் இந்த காலகட்டத்துக்கு பார்க்குறோம் பாருங்க. February 14 அப்போ ரோஸை தூக்கிட்டு நம்ம பசங்க நிற்பாங்க ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட இந்த ரோஸை ஃப்ளவர் ஆஃப் லவ்னு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் கடவுள் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த மித்தாலஜியை பேஸ் பண்ணி காதலுக்கான கடவுள்னு. அவங்க பேர் வீனஸ். இந்த வீனஸை வழிபடுறதுக்கு அந்த காலகட்ட மக்கள் ரோஜாவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ காதல் கடவுளை வழிபட ரோஜா பயன்படுத்தப்பட்டதுனாலேயே இந்த ரோஜாவை இப்போ வரைக்கும் ஃப்ளவர் ஆஃப் லவ்னு நம்ம பசங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பயன்படுத்தணும் விஷயம் தெரிஞ்சுட்டா அதை அவங்க இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு தெரியல. எங்கெங்கேயோ இருக்க மித்தாலஜியை பேஸ் பண்ண விஷயங்களை, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் விஷயங்களை தான் நம்ம இங்கே அதிகமாக புழக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடப்படும். உதாரணத்துக்கு 2 நாடுகளை பற்றி சொல்கிறேன். இல்லை, மொதல் நாடு ஜப்பான். ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா February 14 அன்னைக்கு பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஆண்களுக்கு சாக்லேட்ஸை வாங்கி கொடுப்பாங்க. அந்த சாக்லேட்டை வாங்கின ஆண்கள் கரெக்டாக 1 மாதம் வரைக்கும் அந்த பெண்ணை காக்க வைப்பாங்க. இட் மீன்ஸ் மார்ச் 14 அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஓகே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணமா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமா இல்லை பிடிக்கலாமா அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கு 1 மாதம் எடுத்துப்பாங்களாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இதே மாதிரி ஃபின்லாந்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வேலண்டைன்ஸ் டேவை ஃப்ரெண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க, நண்பர்கள் தினமாக. இது செம ஃபேக்ட்டுங்க. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இவர் தான் நம்ம டெலிஃபோன் இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சவர். இவர் டெலிஃபோனை கண்டுபிடிச்ச பிற்பாடு இந்த பேட்டன்ட்டுக்காக விண்ணப்பிப்பாங்களே, இது இவரோட கண்டுபிடிப்பு தான் சொல்லிட்டு உலகளாவிய அளவுக்கு ஒரு பெரிய காப்புரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்டன்ட்டுக்கு ஒரு விண்ணப்பிச்ச நாள் வேறு எதுவும் கிடையாது, February 14 தான். இந்த டெலிஃபோன் மட்டும் வரலன்னா செல்ஃபோன் அப்படின்ற ஒன்றே வந்திருக்காது. ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் தகவல் தொடர்பு சாதனம் சார்ந்து செல்ஃபோன் புரட்சி ஆரம்பிச்சது. உலகத்தில் இருக்க எந்த லவர்ஸாலும் எடுத்துக்கங்க, செல்ஃபோன் இல்லாமல் அவங்களோட டெய்லி ரொட்டீனை கடக்க முடியுமா? அதுவும் குறிப்பாக Feb 14 எடுத்துங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேல எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ விஷயங்கள் பேசுறது ஃபோனில். விடிய விடிய சங்கீத சுரங்கள் போயிட்டு இருக்கும் பாருங்க. எல்லாத்துக்கும் விதை போட்டது நம்ம அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள். அவர் பேட்டன்ட்டுக்கு விண்ணப்பிச்சது February 14. எப்பேற்பட்ட கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா? இந்த கிரீட்டிங் கார்டை கொடுக்குற கான்செப்ட் இருக்குல்ல, இது எதுக்காக வந்துச்சுன்னா, நம்ம பசங்களுக்கு கவிதை எழுதணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் எழுத முற்பட்ட என்ன கவிதைகள் வந்து விடும், மரத்தில் இருக்கிறது காயின்ற மாதிரி தான் நம்ம சென்னை 28 சொல்லுவார் பாருங்க நம்ம முச்சி சிவா. இது மாதிரி கவிதைகள்லாம் வந்து விடும். இந்த மாதிரி கவிதை எழுதி பொண்ணுகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக போகிறதுல வெறுப்பு தான் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தவிச்சிட்டு இருக்க பசங்களுக்காக கொண்டு வரப்படுறது அந்த கிரீட்டிங் கார்டு. அதில் ஆல்ரெடி கவிதை எழுதி வச்சிருப்பாங்க. தலைமை கீழே மட்டும் பேரை போட்டால் போதும். அங்கே ஒரு ஹார்ட்டின் போட்டு சிம்பிள் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ இப்படி கவிதை எழுத தெரியாதவங்களுக்கு கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் கிரீட்டிங் கார்டு. இதை புரிஞ்சுக்கிங்க. முதல்ல கவிதை எழுத தெரிஞ்சால் நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். அப்படி எழுத தெரியாதவங்களுக்கு தான் இது. இந்த உலகம் முழுக்க சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்தெந்த டைமில் அதிகமாக கொடுக்கப்படுது அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சது இந்த கிறிஸ்மஸுங்க. அதுக்காக தான் அதிகமான கார்ட்ஸ் கொடுக்கப்படுது. 2வது இடம் பிடிச்சது வேலண்டைன்ஸ் டே தான். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே வருது. இந்த February 14 இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட முதல் ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல, பெனிசிலின், இதை அறிமுகம் பண்ணது இதே February 14 தான். இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ கிரீட்டிங் கார்டு ஒரு பக்கம், ரோஸ் ஒரு பக்கம் கொடுக்கறதோடு சேர்த்து சாக்லேட் கொடுக்கறதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த சாக்லேட்டுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குங்க. என்னன்னா, அந்த காலகட்ட மருத்துவர்கள், இந்த ஓல்டு ப்ராக்டிஸ் மருத்துவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காதல் தோல்வியால் மனம் உடைஞ்சு அவங்க கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட சாக்லேட்ஸை பரிந்துரைப்பாங்களாம். அதை அவங்க எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டு
இந்த சாக்லேட்ஸை இப்போ வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே அப்போ எல்லாருமே மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு அவனுக்கும் தெரியாது. இதுக்கு பின்னாடி பேர்பட்ட சோக கதை இருக்குன்னு சொன்னாலும் புரியாது. அவங்க கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் இல்லை, இனிப்போடு எல்லா நல்ல விஷயங்களும் கொண்டாடுறோம், அதுக்காக தான் சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் மியூசியம் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா மறக்காமல் ஒரு விஷயத்தை தேடி பாருங்கள். அதாவது இந்த உலகத்தோட மிக பழமையான வேலண்டைன்ஸ் டே கார்டு ஒன்று அந்த மியூசியத்துக்குள்ளே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது எப்போ எழுதப்படலாம் தெரியுமா? 1400 ஆண்டுகளில். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் அதிகப்படியாக ஆண்கள் தான் வாங்குவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதுக்கும் உலகம் முழுக்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 85% கார்ட்ஸை பெண்கள் தான் வாங்குறாங்களாம் ஆண்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த வேலண்டைன் டேவை முன்னிட்டு. ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான கார்ட்ஸ் போகுதாங்க டீச்சர்ஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியுமே, ஒரு டீச்சர் அப்படின்னாலே ஒரு கிளாஸில் மினிமம் 30-40 பேரை கட்டி மேய்ப்பாங்களா, அவங்க எல்லாருக்கும் அந்த டீச்சர் தான் சூப்பர் ஸ்டார். ஸோ இந்த அன்பை வெளிப்படுத்துகிற வகையிலேயே உலகம் முழுக்கவே இந்த டீச்சர்ஸ்க்கு தான் வேலண்டைன் டே அப்போ நிறைய கார்ட்ஸ் போகுதான். டீச்சர்ஸ்க்கு அடுத்தபடியாக தான் இந்த குழந்தைங்க, அம்மா, அப்புறம் மனைவி, அப்புறம் ஸ்வீட் ஹார்ட்ஸ், அப்புறம் பெட்ஸு எல்லாமே வந்துடுது. வருஷம் இந்த February 14 இருக்குல்ல வேலண்டைன்ஸ் டே, இந்த நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 60 லட்சம் கப்புள்ஸ் எங்கேஜ் ஆகுறாங்களாம். ஒரு வருஷமும் சொல்கிறேன். இது இந்த அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கா. அண்ட் 73% இந்த ஃப்ளவர்ஸை வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை எத்தனை பேர் கவிதை எழுத தெரியும்? அப்படி உங்களுக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னா எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த கான்செப்ட் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு தலையே சுத்தம். யார் முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பா, எதுக்காக கவிதையை முதல்ல சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு உண்மை என்னென்னா, மேலை நாடுகளில் மொழியே இல்லாதப்ப கூட நம்மளோட பகுதியில், நம்ம தமிழ்நாட்டில் புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அது ஒரு தனி கண்டென்ட். அதை பற்றி இன்னொரு எபிசோட் உங்களுக்கு விரிவாக பேசுகிற, அதை விடுங்க. இந்த உலகத்தோட ரொம்ப பழமையான கவிதை அப்படின்றது சுமேரியன்ஸால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்காங்க. த லவ் சாங் ஃபார் ஷூசின், இதுதான் அந்த கவிதைக்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு களிமண் பலகையில், அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க அந்த கவிதையை. இப்போதே ஈராக் இருக்குல்ல, இந்த நிலப்பரப்பில் அப்போ வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் இந்த சுமேரியன்ஸ். அந்த கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன், அதை ஃபுல்லாக கேளுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். பிரைட் க்ரூம், dear to my heart, goodly is your beauty, honey sweet. Lion, dear to my heart, goodly is your beauty, honey sweet. You have captivated me, let me stand tremblingly before you. Bridegroom, I would be taken by you to the bedchamber. You have captivated me, let me stand tremblingly before you. Lion, I would be taken by you to the bedchamber. Bridegroom, let me caress you. My precious caress is more savory than honey. In the bedchamber, honey filled. Let me enjoy your goodly beauty. Lion, let me caress you. My precious caress is more savory than honey. Bridegroom, you have taken your pleasure of me. Tell my mother, she will give you delicacies. My father, he will give you gifts. Your spirit, I know where to cheer your spirit. Bridegroom, sleep in our house until dawn. Your heart, I know where to gladden your heart. Lion, sleep in our house until dawn. You, because you love me, give me prey of your caresses. My Lord God, my Lord Protector, my Shusin, who gladdens Enlin's heart. Give my prey of your caresses, your place goodly as honey. Pray lay your hand on it. Bring your hand over like a Gishban garment. Cup your hand over it like a Gishban Sikhin garment. It is a Balbel song of Inanna. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். திஸ் பிக்சர் நோ நீட் கேப்ஷன். சமீபத்தில் என்னென்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம தேசிய விலங்குகள் நல வாரியம் ஒரு சர்க்குலரை அமைச்சு, அதாவது February 14 அப்போ எல்லாரும் கவ் ஹக் டேவாக கொண்டாடுங்க, பசுவை அரவணைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னதுமே அந்த ஒரு விஷயத்தை நெட்டிசன்ஸ் வச்சு செஞ்சாங்க பாருங்க. ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, தேசிய விலங்குகள் நல வாரியமே அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. வேணாங்க, இது வேலைக்காவது நம்மளும் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அவ்வளோ செய்கை பசங்க செஞ்சுருந்தாங்க தரமா. அதுக்காக வேலண்டைன்ஸ் டே அப்போ இந்த பெட்ஸ் கிட்ட யாருமே நேசத்தை பகிர்ந்துக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த நேசம்ன்றது மனுஷன் டு மனுஷன் மட்டும் வரது கிடையாது, விலங்குகள் மேலே வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது மட்டும் தான் மாறுபடுது, வேறு எதுவும் இல்லை. மனுஷங்களை நேசிக்க சக மனுஷன் எவ்வளோ பேர் இருக்கான். இந்த பெட்ஸை நேசிக்கிறதுக்கு ரொம்ப ரேராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கை பெருசாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாய்கள், பூனைகள் எவ்வளோ பெட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பெட்ஸோடும் சேர்ந்து இந்த வேலண்டைன்ஸ் டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.